கத்தலை லட்டு சூப்பராக இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு கத்தாழையில் லட்டு செய்ய போகிறேங்க. அதுக்கு கத்தாழை நான் இவ்வளோ கத்தாழை எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தோல் சீவிட்டு, மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு, உள்ளே இருக்கிற இந்த ஜெல்லு, இந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் சீவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். கத்தாழை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நீட்டாக இது மாதிரி இந்த ஜெல்லு மட்டும், இந்த சதப்பிடிப்பு மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதை ஒரு 7 முறை கழுவணும். இந்த கழுவுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா நம்ம கழுவுனாதான் அந்த கத்தாழையில் இருக்கிற அந்த ஜெல்லு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஜெல்லில் கசப்புத்தன்மை போகும். எப்பவுமே கத்தாழை 7 முறை கழுவணும். இது மாதிரி நல்லா கழுவிட்டுங்க. 7 முறை நல்லா கழுவிட்டுங்க. அந்த வளவழுப்பு தன்மையே இருக்காது, நல்லாயிருக்கும். நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கங்க. இப்போ அதை வடிகட்டிடலாங்க. இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேங்க. ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போடணும். இப்போ நான் அந்த கோதுமை மாவை வச்சு தான் இந்த கத்தாழை அந்த ஜூஸை ஊற்றி, கத்தாழை தண்ணி அடித்தோம் இல்லைங்களா, மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கத்தாழை ஜூஸை ஊற்றி தான் இந்த கோதுமை மாவை பிசைய போகிறேங்க. இப்போ இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி நம்ம நெய் போட்டுக்கலாங்க. இப்போ நெய் போட்டு இதெல்லாம் இந்த மாவெல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. நெய் போட்டு இந்த மாவில் நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி பிடிச்சா பிடிக்கணும், அந்த அளவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த கத்தாழை ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ தண்ணி ஊற்றி பிசைக்கூடாதுங்க. இந்த கத்தாழை ஜூஸையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த அளவு பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அது மாதிரி, அதாவது நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த அளவு பிசைங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுறலாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். நான் இது 1/4 லிட்டர் டம்ளருங்க, பெரிய டம்ளரு. இதில் 1 டம்ளர் நல்லா குவிச்சு வழியே 1 டம்ளர் போட்டேன். இந்த கத்தாழை ஜூஸ் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு பாதி டம்ளர் வேணுங்க. ஒரு 150 மில்லியாவது வேணும். 120 மில்லி 150 மில்லி வேணும். அந்த அளவு இருந்தால் தான் அந்த ஜூஸ் நம்ம ஊற்றி பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். அளவுக்கு எடுத்துக்கோங்க. கத்தாழை ஜெல்லு நல்லா அடிங்க. கத்தாழை ஜெல் நம்ம ஒரு நிமிஷம் அடித்தா கூட அது கரையாது. நல்லா அடிங்க. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணி அடிச்சின்னா அந்த ஜூஸ் ஒரு 150 மில்லி இருந்தால் போதுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நமக்கு ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ரவுண்டாக உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வடை ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாங்க. தட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் தட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டிக்கோங்க. இப்போ நான் இது மாதிரி தாருக்கிறது எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்போர் கம்பி இருக்குது இல்லைங்களா, அது கூட இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டூத் பிக் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஓட்டை போடுங்க அங்கங்கே. ஏன்னா ஓட்டை போட்டு நம்ம இதை வேக வைப்போங்க. அதுக்காக சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக ஓட்டை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்குங்க. டூத் பிக்கோட ஓட்டை போட்டுக்கலாங்க. இதை ஒரு இதில் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்கள் கடாய் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப நீங்கள் குழிவு அதிகமாக குழிவு இல்லாத மாதிரி நீங்கள் கடாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால நான் இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ நெய் நல்லா உருகட்டுங்க. இப்போ நெய் நல்லா உருகிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் அந்த வடையாட்டை தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதை ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு இதாகுதோ அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அடுத்த பேட்ச் கூட போட்டுக்கலாம் பிடிக்கலைன்னா. இதை அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. மீடியம் சைஸாக வச்சுட்டு நீங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா நெய்யிலேயே நல்லா வேகட்டுங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வரட்டுங்க, எடுத்துக்கலாம். நெய் கூட நம்ம பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்பூனில் தான் நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் ஊற்றினாவே போதும். இது மீதி இருக்கிற நெய்யில் நம்ம வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கலாங்க. இது வந்து செய்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும், அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்துங்க, உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக, டேஸ்ட்டு அப்படியே சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த கலர் ஆனோன்னு நம்ம எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஆறட்டுங்க, நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோங்க. இதுக்கு அடியில் நமக்கு லட்டுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எதாவது போடணுன்னு உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாங்க. அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். அது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கணும். நான் வந்து தேங்காய் துருவிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ நான் முந்திரி, பாதாம், திராட்சை ஒரு 10 இதெல்லாம் போட்டுட்டுங்க. நம்ம இதே நெய்யிலேயே போட்டு வறுத்துக்கலாங்க. திரும்ப நம்ம நெய் போட தேவையில்லை. இது நல்லா வறுபட்டோன்னே சும்மா கொஞ்சமாக நம்ம இந்த அளவு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. துருவின தேங்காய், நம்ம துருவின தேங்காயும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக அப்படியே பல்லாக கட் பண்ணியும் போட்டுக்கலாங்க. போதுங்க, நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா கோதுமை மாவு, அது வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம மிக்சி, அதாவது தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க, அது மாதிரி பார்த்துக்குங்க. அந்த மிக்சியில் போட்டு நம்ம இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்கள், உதிரியாக ரவை மாதிரி இந்த மாதிரி அரைச்சிங்க. நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் வருங்க. இதே இந்த மாதிரி நீங்கள் ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே முந்திரி, பாதாம் பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த சர்க்கரையும் போட்டுடலாங்க. சர்க்கரை, அப்புறம் நம்ம இதை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பவுடரையும் போட்டுக்கலாங்க. நம்ம அடுப்பை பற்ற வச்சு சும்மா ஒரே 1 நிமிஷங்க ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பு பற்ற வச்சு விட்டுறாதீங்க. சும்மா ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு அரை நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா இந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த மாவோட நம்ம போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதோட நல்லா போட்டு கலந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வரணும், அவ்வளோதான். ரொம்ப மெல்ட் ஆகக்கூடாதுங்க, லைட்டாக. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நமக்கு வாமாக தான் இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் நான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை போட்டால் தான் நல்லது. நம்ம கத்தாழை போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால இவ்வளோ ஹெல்த்தியான இது போட்டுறப்ப நமக்கு நாட்டு சர்க்கரை தான் சூப்பராக இருக்கும். அல்ல நாட்டு சர்க்கரை பிடிக்கலன்னா ஒயிட் சர்க்கரை போட்டுக்கங்க, அதுவும் தப்பு இல்லை. ஒயிட் சர்க்கரையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம அதிகமாக இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம எந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதுலேயே நம்ம அந்த ஒரு டம்ளர்லேயோ பவுல்லையோ எதில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதில் ஒரு டம்ளரோ அல்லது ஒரு பவுலோ போட்டால் போதுங்க. அதுவே நமக்கு சர்க்கரை வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள், பிடிக்கிற அளவுக்கு பதமாக வந்துருச்சு. இப்போ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. லட்டு நம்ம எந்த சைஸ் வேணுமோ நமக்கு அந்த சைஸ் நம்ம பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 4 ஏலக்காய் அப்படியே தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ தட்டி போட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு நம்ம டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாம் அரைச்சிட்றோம் இல்லைங்களா, அந்த கோதுமையை வடையாக சுட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது ஒரு போட்ட சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகணும், பிடிக்கிற பக்குவத்துக்கு வர அளவுக்கு தான் பார்த்தா. இருந்தேன்னா அதிகமாக விட்டிங்கன்னா சர்க்கரை ரொம்ப மெல்ட் ஆகி கூழ் மாதிரி ஆயிடும். அதுக்காக அப்புறம் நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இதை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட். லட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லட்டு செய்யறதுக்கு ரொம்ப டைம் இழுக்காதுங்க, முடிச்சிடலாம். நம்ம கத்தலை வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம், இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரம் செலவு பண்ணால் நமக்கு எவ்வளோ ஹெல்த்தியான நமக்கு ஃபுட்டு கிடைக்குதுங்க. கத்தாழை லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
லட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கத்தாழை ஜூஸ் போட்டு நம்ம பிசைஞ்சிருக்கிறதுனால ப்ளஸ் கோதுமை மாவு எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துருக்குறோம். அதனால் இது ஒரு வாரத்துக்கு இருந்தால் கூட கெட்டு போகாதுங்க. ஏன்னா நம்ம அதிகமாகவும் செய்ய முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள்கிட்ட கத்தாழை வீட்டில் வளர்த்தீங்க. நாங்கள் வீட்டில் கத்தாழை இருக்குது. கத்தாழை வீட்டில் வளர்த்திருக்கிறீங்க இருக்குது அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு ஜூஸ் எடுக்கணும். எடுத்தால் தான் நம்ம இது 1/4 கிலோ நான் போட்டேன். 1/4 கிலோவுக்கு எனக்கு 14 லட்டு வந்திருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சோன்னா 15 வரும். இந்த அளவுக்கு தான் எனக்கு 1/4 கிலோவுக்கு வந்திருக்கு. நமக்கு ஜூஸ் அதிகமாக நீங்கள் கத்தாழை நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா போட்டு பண்ணுங்கள். ஆனால் இந்த அளவு செஞ்சாலே போதுங்க. நம்ம 1/4 கிலோ போட்டோம்னாவே நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். ஒரே அடியாக செஞ்சு வைக்கணுங்க, இதில் அடிக்கடி செஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப 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 நல்லதுங்க. இந்த பிசிஓடி, இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் அத்தனையும், கர்ப்பப்பையில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே சரியாயிரும். அப்புறம் பீரியட்ஸ் நமக்கு கரெக்டாக வரல, தள்ளி போகுது அல்லது அதிகமாக போகுது அப்படின்னா கூட இது இந்த கத்தாழை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க. அவ்வளவு மருத்துவ குணம் வந்தது. குமரி பக்குவம் இருக்குது இல்லைங்களா, குமரி பக்குவம் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. சூப்பராக இருக்குங்க லட்டு. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, தயவு செய்து செஞ்சு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் மாவு போட்டாலாவது நீங்கள் கத்தாழை எல்லார் வீட்லேயும் வளர்ப்பீங்க. அப்படியே இல்லைனால ஜெல்லு வாங்கியாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்தாழை லட்டு. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரல எல்லாத்துக்குமே, ஒரு பொண்ணு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்கள் கொடுங்க, செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கத்தாழை குளிர்ச்சி தான், ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.